சிலர்லாம் இருப்பாங்க, சத்தியத்தை அப்படியே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க, ஒரு நாள் என் ஊழியம் வரும், அந்த ஊழியத்தில் நான் பயன்படுத்துவேன். இந்த ஊத்து தண்ணி இருக்கு பாருங்க, ஊத்து வரும்போதே அதை எடுக்கணும். தண்ணியை எடுக்க எடுக்கதான் அது என்னவாகும்? சொரக்கும். நீங்க என்ன பண்ணக்கூடாது, தண்ணி வந்துருச்சே மூடியை போட்டு மூடிடுவோம், 25 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம், தண்ணி காணாம போயிடும். சொரக்க சொரக்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் மூலமாக இன்னும் ஒரு 5000 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தியத்தில் இருக்கிற அந்த சின்ன பையன் ஒரு 5 அப்பம் வச்சிருந்தானே, அவன் தான் 5000 பேருக்கு கர்த்தர் அவனைத்தான் பயன்படுத்தினார். 5000 பேருக்கு. அந்த சிறியவன் 1000ங்களுக்குள்ளே பெரியவனாய் மாறினான். அந்த சிறியவன் பலத்த ஜாதியானான். யோசிச்சு பாருங்க, அந்த பையன் லைஃப்ல சாட்சி சொல்லுவான், என் 5 அப்பம் தான் 5000 பேரை போசிச்சு. கர்த்தர் என்னன்னா பயன்படுத்தினாரு. யோவான் எழுதினாரு, ஒரு பையன் 5 அப்பம் வைத்திருந்தான். யோசித்து பாருங்க, உங்க பேர் என் பேர்லாம் பைபிள்ல வருமானு தெரியாது, அந்த பையன்கிற வார்த்தை வந்துருச்சு பாருங்க. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு கொடுக்கிறோமா? கர்த்தர் கொடுத்ததை கொடுக்கிறோமா? ஆண்டவர் உங்ககிட்ட எதுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு? சில காரியங்களை. அந்த காரியங்களை கர்த்தர் கொடுப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, நீ கொடுக்க பழகணும். பெரிய ஜாதி ஆகணும், 5000 பேர் ஆகணும் அப்படின்னா யூ மஸ்ட் கிவ்.